शिव शिवाय नमः शिवाय नमः हराय नमः हर हर शिव शिव शिवाय नमः शिवाय नमः हराय नमः हर हर शिव शिव शिवाय नमः शिवाय नमः हराय नमः हर हर शिव शिव शिवाय नमः हर हर नमः पार्वती पतये தென்னாடுடைய சிவனே போற்றி சொற்றுணை வேதிகள் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நம சிவாயவே நற்றுணையாவது நம சிவாயவே பாண்டி 14ல ஒரு மலை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரமா அது இருக்கு. திருக்கொடுங்குன்றம் என்கின்ற பிரான்மலை. ஞானசம்பந்த பெருமான் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி. ஞானசம்பந்தர் திருமறைக்காடுங்கிற வேதாரண்யத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு போற. அப்படி போகும் சந்தர்ப்பத்துல இந்த ஊருக்கு வெளியில நின்று பார்த்தா இந்த மலை தெரிஞ்சது. இந்த மலை மீது இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்து எம்பிரான் மலை அப்படின்னார். அதனால இந்த ஊருக்கு பிரான் மலை பேர். இந்த திவ்ய கஷேத்திரத்துல ஒரு அற்புதம் உண்டு. 3 லோகத்துல இருக்கக்கூடிய சுவாமிய தரிசனம் பண்ணலாம். பாதாள லோகத்துல யார் இருக்கா, பூமியில யார் இருக்கா, மேலோகத்துல யார் இருக்கா அப்படின்னா எல்லாமே பரமேஸ்வரன் தான். சர்வ வியாபினம் ஈசானம் அப்படிங்கிறது. சிவபெருமான சொல்றத ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம்ங்கிறது. எல்லா இடத்துலயும் இருக்க, இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிறது. அப்படி 3 லோகத்துல இருக்கக்கூடிய சுவாமிய ஒரே இடத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வாய்ப்பதையும் இந்த திவ்யக்ஷேத்திரம் தருது. கடோகிரி அப்படின்னு சம்ஸ்கிருத பேரு. திருக்கொடுங்குன்றம்ங்கிறது பேரு. குன்றம்னால் மலை. திருக்கொடுங்குன்றம்னா பாதாளம் வரைக்கும் இருக்கு, மேலோகம் வரைக்கும் இருக்கு, அறிய முடியாத அளவுக்கு இருக்கு. சிவாலயத்துல லிங்கோத்பவர்னு ஒரு மூர்த்தி உண்டு. சுவாமியினுடைய கோஷ்ட தேவதையா பின்னாடி பார்க்கலாம். அந்த லிங்கோத்பவ மூர்த்தியை பார்த்தேன்னா ஒரு பெரிய பானம் இருக்கும், நடுவில் சிவபெருமானுடைய ரூபம் இருக்கும். சிவபெருமானுடைய ரூபத்துல சிரசு இருக்காது, பாதம் இருக்காது. கவனிச்சு பார்க்கறேன்னா தெரியும் உங்களுக்கு. அது என்னது இப்படி இருக்க அப்படின்னா, சுவாமியினுடைய சிரசு பாதம் சேர்ந்தது தான் இந்த பிரம்மாண்டம். அப்படி பிரம்மாண்டமா ஒரு மலை காட்சி கொடுத்த இடம் இந்த திவ்ய கஷேத்திரம். ஆகாசத்திலேருந்து பாதாளம் வரைக்கும், அப்படி ஆகாசத்திலேருந்து பாதாளம் வரைக்கும் யார் இருக்கா, யாரை பூஜித்தால் எதை அடைய முடியாத பதம் உண்டோ அப்பேற்பட்ட இடம் இது. கைலாய பர்வதத்துல ஆதிசேஷனும் வாயு பகவானும் பூஜை பண்றதே போறா. ஆதிசேஷன் ஆகப்பட்டவர் நவரத்தனங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறார். வாயு பகவான் நறுமண புஷ்பங்களோட போறார். 2 பேரும் பிரவேசம் பண்றா. கோவில் உள்ள போறா, கைலாயத்தின் உள்ள போறா. உள்ள நுழையறத இவன் நினைச்சானாம், என்னை விடவா இவன் பக்தி பண்ண போறான்னு. அவன் நினைச்சானா என்னை விடவா இவன் பக்தி பண்ண போறான்னு. 2 பேரோட பக்தியுமே மிலேச்ச பக்தியா படுது. யாருடைய பக்தியும் யாருக்கும் சமானம் அல்ல. சாங்கோ பாங்கமா கர்ப்ப கிரகத்தில் நின்று பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் அந்த பாவத்தோட பகவானை பூஜை பண்ணணும். அப்போ அவரால் அதை அனுபவிக்க முடிகிறது. எங்கேயோ கடக்கோடியில் ஒருத்தன் நின்று இருக்கான். ஹே பரமேஸ்வரா,
இன்னைக்கு சன்னதிக்கு என்னால உன்னை வந்து தரிசனம் பண்ண முடியல, எனக்கு ஒரு கிருபை பண்ணு அப்படிங்கிறான் பாருங்க. அவனுக்கு கிருபை பண்றாரு பகவான். யார் எல்லாம் ஒன்னா பார்த்து விடுற. இவ ரெண்டு பேரும் நினைச்ச உடனே இவ ரெண்டு பேருக்குள்ள மனசுல நினைச்சா, அவெல்லாம் தேவா இல்லையா, இவா நினைக்கிறது அவளுக்கு தெரியும், அவா நினைக்கிறது இவாளுக்கு தெரியும். வாயு பகவான் ஆதிசேஷனை பார்த்து கேட்டானே, என் பக்தியோட ஜாஸ்தியா இங்கேருந்து காத்தடிச்சா நறுமணம் எங்கவனாலும் போகும். ஆதிசேஷன் என்னுடைய சுவாசம் பட்டா பொசுங்கிடும்பா அப்படியான்னா, வாயு பகவான் கைலாய பர்வதத்தை அப்படியே சுத்தின்றாராம். இப்ப அடிச்சதை நகுத்து பார்ப்போம்னா வாயு பகவான் எத்தனைச்சார் முடியல. ஆதிசேஷன் பத்தி அவனால முடியலன்னு உடனே திருப்பி இன்னொரு அடிச்ச உடனே பார்த்தா பறந்து விடுத்தான். கைலாய சிகரத்திலே இருந்து பறந்து விழுந்த இடங்கள் பூமியில பல இடம். திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பிச்சு பல கிரி, பல திவ்ய கஷேத்திரங்கள் அங்கேந்து வந்து விழுந்தது. அவற்றிலே ஒன்றுதான் இந்த திவ்ய கஷேத்திரம். ஆக கைலாயத்துக்கு ஒப்பானது இந்த திவ்ய கஷேத்திரம். கைலாயத்துல சுவாமி எப்படி இருப்பார் அப்படிங்கறத உணர முடியுமா இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு வந்தா? திருக்கொடுங்குன்றம் தரிசனம் பண்ணா என்ன பலனப்பான்னா, கனவுலையாவது கைலாய காட்சி உண்டா. மலைய தரிசனம் பண்ணாலே உண்டாம். அப்புறம் நாம சுவாமியை தரிசனம் பண்றது இருக்கட்டும். அகஸ்தியர் சிவபெருமானுடைய விவாக காலத்துல அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். எங்க போனாலும் சிவபெருமானுடைய விவாகத்தை பார்க்க முடியலன்னு அங்க காட்சி தர. அகஸ்தியர் இங்க வந்த போது அவர் நினைச்சாராம், எல்லாம் அங்க நடக்கிறத இங்க சுவாமி காமிச்சுட்டார், யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம், நம்மள கிளப்பி விட்டுட்டார். யார் யாரெல்லாம் அந்த தரிசனம் பண்ணினா அவளெல்லாம் பார்த்தா தேவலையே அப்படின்னு உடனே 33 கோடி தேவர்களோட அகஸ்தியருக்கு மேலோகத்துல மங்கை பாகர்னு சுவாமி சேர்ந்தா மாதிரி சிவ பார்வதி குடவரை கோவில் சுத்தி வர முடியாது, கைலாய மாதிரி தரிசனம் பண்ணலாம். அகஸ்தியருக்கு அங்க காட்சி கொடுக்கிற ஸ்வேத வஸ்திரத்தை சுவாமி சாத்தின் இருப்பார். 16 முழம் வஸ்திரம், அம்பாளுக்கு 16 முழம் புடவை. அந்த இடத்துல நந்திகேஸ்வரர் கிடையாது. 33 கோடி தேவர்கள் இருப்பா. எல்லாரும் அந்த இடத்துல குவிஞ்சுட்டு இருப்பா. நித்திய கல்யாண கோலத்தோட அங்க காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அந்த இடத்துல அற்புதமான ஒரு மூர்த்தி மேல, அதுதான் கைலாயம், அதுதான் ஆகாய கஷேத்திரம். பஞ்சபூதங்களோட சம்பந்தப்பட்டது. ஆகாசாத் வாயுகு, வாயுவாத் அக்னிகி, அக்னி ஆபஹா, ஆப பிருத்திவி, இதோட சம்பந்தப்பட்ட அடுக்குகள் இந்த திவ்ய கஷேத்திரம். ஆக இந்த மலையில ஏறத்தை எப்படி ஏறணும்னா பஞ்சாட்சரத்தை சொல்லி ஏற முடியும். யாரால ஏற முடியும்னா பக்தி பண்றவாளால ஏற முடியும். பகவானை பார்க்கணும் யாரு நினைக்கிறாளோ அவளை பகவானை கைப்பிடிச்சு அழைச்சுன்னு போயிடுறான். அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு மூர்த்தி மேல கைலாயத்துக்கு ஒப்பானவர். அதற்கு அடுத்த அடுக்குல அது பூமி இல்லையா, பூமியில எந்த க்ஷேத்திரம் உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படின்னா காசி தான் ஞாபகம் வரும். அந்நக்ஷேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்திரே வினசதி, புண்ணியக்ஷேத்திர பாபானாம் வாரணாசாந்து வினசதி இருக்கு இல்லையா. அதனால நாம் பண்ணி இருக்கக்கூடிய அபவாதங்கள், காசி கஷேத்திரத்துல கங்கா ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனம், கங்கைக்கு ஒப்பான தீர்த்தம் மது புஷ்கரணி, தேனாமிர்த தீர்த்தம் இங்க இருக்கக்கூடியது. சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலிருந்து எப்படி உத்பவமாகி வந்ததோ, கங்கையில் இருக்கக்கூடிய பற்பல கலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு கலையோட இந்த இடத்துல மது புஷ்கரணிங்கிறத தேனாமிர்த தீர்த்தம். அதற்கு உண்டான சுவாமியா இருக்கக்கூடிய விஸ்வநாதர், விசாலாட்சி. அந்த இடத்துல தேவதை காசிக்கு யாரு க்ஷேத்திர தேவதை அப்படின்னு கேட்டாக்க கால பைரவர். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியால யஜ்ஞ சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருத்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜே. அந்த கால பைரவரோட விசாலாட்சி விஸ்வநாதர் அவரை தரிசனம் பண்ணான்னா பூமியில இருக்கக்கூடிய எல்லா க்ஷேத்திரங்களையும் பிரதட்சணம் பண்ணின பலன். காசி யாத்திரைக்கு சங்கல்பம் பண்ணுவா வாத்தியார். காசி யாத்திரை என்ன நினைக்கிற? பூ பிரதட்சண யாத்ரா அப்படிம்ப. அப்படி பூ பிரதட்சண யாத்திரைக்கு உண்டான பலனை அங்க பைரவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய விஸ்வநாதர் விசாலாட்சி அனுகிரகம் பண்ணி தர.
அவ்வளவு ஆச்சரியம். ஒரு கோவில் இவ்வளவு அற்புதம். இப்போ உட்கார்ந்து இருக்கிறது பாதாள லோகம். நாகதேவதைகள்லாம் பூஜை பண்ணுவா, நாகதேவதைகள்லாம் அனுபவிப்பா. நாகதேவதைகள்ல யார்? ராஜா ஆதிசேஷன், வாசுகி, அஷ்ட நாகங்கள், அனந்தன், பத்மன் அப்படின்னு இருக்கக்கூடிய நாகதேவதைகள். அந்த நாகதேவதைகள் அனந்தனை முன்னிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தேவதைகளாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை பார்க்கறத அத்தனை பேரும் சுவாமிய நித்தம் பூஜை பண்றதுக்கு இங்க வர. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு தான் பாதாள லோகத்தில் இருக்கிறதுனால கொடும் குன்றின் நாதர், குயிலாம்பிகை, எல்லாம் மனசு அமைதியான இடம், பிரசாந்தமான பூமி, சிவாஜி நமகாங்கிற பஞ்சாட்சரத்துக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் இது. இந்த திவ்ய கஷேத்திரத்துல இங்க சுவாமிக்கு ஸ்தல விருட்சம் உறங்கா புலி. இங்க இருக்கக்கூடிய புளிய மரத்தினுடைய சிறப்பு பூக்கும், காய்க்கும், உறங்காது, பழுக்காது. அப்படி ஒரு விசித்திரம். ஏன்டான்னு கேட்கறான். ஏப்பா தூங்க மாட்டேங்கிறேன்னா, தூங்கினா பகவானை பார்க்க முடியாது, நான் விழித்திருந்து பகவான, ஒரு மரம் விழித்திருந்து பகவானை பார்க்கணும்னு நமக்கு சொல்லி காமிக்கிறத, நாம எப்படி பகவானை பார்க்கணுங்கிறத சொல்லித்தரத்துக்கு உண்டான ஒரு விருட்சம். 2 விருட்சம் இருக்கு, இன்னொன்னு மலை மேல இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பெயரில்லாத விருட்சம். ரொம்ப ஆச்சரியம். அது என்ன பேர்னு இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி பார்க்கறா, கண்டுபிடிக்க முடியல. எந்த வகை தேடி பார்க்கறா, தெரியல. மலைக்கு நடுவுல முளைத்தெழுந்த ஜோதியா இருக்கு. ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு கோவில்ல முருகப்பெருமான் இந்த இடத்துல பத்மாசுரனை சம்பாரம் பண்ண பிற்பாடு 2 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றார். ராமலிங்கம், சொக்கலிங்கம், நடுவுல நான் நிற்கிறேன். இந்த திவ்ய கஷேத்திரத்துல அருணகிரிநாதருக்கு அருட்காட்சி கொடுக்கிறார் முருகப்பெருமான். எப்படின்னா பூர்ண நிலையில காட்சியா, துவாரம் வழியா முருகனை பார்க்கலாமுங்க. அது என்ன பூர்ண நிலை அப்படின்னு கேட்டாக்க, முருகன் எப்பயுமே வயோவிருத்தனா இருக்கிறது ஒரு பெரிய கம்பீரம், ஞானப்பழம் அப்படின்னு சொல்றது. குழந்தையா இருந்தா ஞானஸ்கந்தன். அப்படி வயோவிருத்தனா காட்சி கொடுக்கிறார். முருகனை நாம பூஜை பண்றதே அவிநாசி திருப்புகள் சொல்றதே இரவாமல் பிறவாமல் யார் சகுருபாகி அப்படிங்கிறது. பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருவகையை நமக்கு தரக்கூடிய முருகப்பெருமான் இந்த இடத்துல அப்படி இருக்க. அருணகிரிநாதருக்கு அப்படியோட காட்சி கொடுத்தனா அவருக்கு திருப்தி ஏற்படல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறக்கிறார். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய திரு நடனத்தை அவருக்கு காமிக்கிறாராம். இப்படிலாம் உண்டான அற்புதமான கைலாயத்திற்கு ஒப்பான பிரான்மலை திருக்கொடுங்குன்றம்ங்கிற அழகான பதியில அற்புதமான தரிசனம். காலை வேளையில நமக்கு சுவாமியினுடைய பிரசாதத்தினால, அனுகிரகத்தினால, தனுர் மாசத்துல அனுகிரகமாறுது சுவாமியினுடைய பிரசாதம். ஹர ஹர நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி.